ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்க இந்த சேனலோட முதல் வியூவரா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருந்தீங்கன்னா உங்க ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னன்னா, நாங்க செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காம கன்சல்ட் பண்ணணும். இங்க நாங்க ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா நீங்க எடுத்துக்க கூடாது. பெல்ரைஸ் இண்டஸ்ட்ரீஸோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் தேவையான காம்பனன்ட்ஸை தயாரிக்கிற கம்பெனியா வந்து இருக்காங்க. 2 வீலர் 3 வீலர் 4 வீலருக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸையும் இவங்க தராங்க. முக்கியமா இவங்க ப்ராடக்ட்ஸ்ல பேசப்படுற விஷயம் என்னன்னா, ஷீட் மெட்டல் அலாய், வைப்பர்ஸுக்கு தேவையான சன் கிளாஸஸ், சஸ்பென்ஷன்ஸை தயாரிக்கிற கம்பெனியா இருக்காங்க. 2 வீலர்ஸ் தான் இவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ரெவன்யூ கொடுக்குற செக்மெண்டா இருக்கு. அதுல 24% மார்க்கெட் ஷேரை வந்து இவங்க ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்ஸ்ல வச்சிருக்காங்க. இவங்களோட குளோபல் கிளைண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஹோண்டா, ஹீரோ மோட்டார் கார்ப், ஜாக்வார் லேண்ட் ரோவர், பஜாஜ், ஐஷர் மோட்டார்ஸ், பாரத் பென்ஸ், டிவிஎஸ், இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து இருக்காங்க. இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டோட்டல் சிஏஜிஆர் வைஸ் எடுத்து பார்க்கும்போது 17.76% அளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இவங்களோட ரெவன்யூல வந்து இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினும் சரி, இவி செக்மெண்ட் ரெண்டுமே சேர்த்து இவங்க தயாரிக்கிற ப்ராடக்ட் வந்து ஆல்மோஸ்ட் 55% இவங்க ரெவன்யூக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அதுல இவி செக்மெண்ட்டை மட்டும் எடுத்து பார்க்கும்போது டபுள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத் வந்து நம்மளால வந்து பார்க்கவும் முடியுது. இப்போ இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி கிட்ட கஸ்டமர் கான்சென்ட்ரேஷன் வந்து இருக்குங்க. ஒரு டாப் 10 கஸ்டமர்ஸ் மட்டுமே மேக்ஸிமம் வந்து 60% அளவுக்கு இவங்க ரெவன்யூக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பா டாப் 3 ஓஎம்ஸ் மட்டுமே 30 to 40% அவங்க ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க கடந்த 3 ஃபினான்ஷியல் இயர்ல. பிளஸ் இந்த கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் செக்மெண்ட்டுக்கு ப்ராடக்ட் தயாரிச்சு கொடுத்தாலுமே 2 வீலர் செக்மெண்ட் மட்டுமே இந்த கம்பெனிக்கு வந்து நிறைய ரெவன்யூ கொடுக்குது. ஆல்மோஸ்ட் 65% ரெவன்யூ வந்து கொடுக்குதுங்க. ஸோ ஏதாவது ஸ்லோனஸ் வந்து 2 வீலர் செக்மெண்ட்ல வந்து தென்படுச்சுன்னா இந்த கம்பெனி டைரக்டா பாதிக்கப்பட வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் ஷீட் மெட்டல் மட்டுமே இவங்களோட டோட்டல் ப்ராடக்ட் போர்ட்ஃபோலியோ ரெவன்யூல 60% அளவுக்கு ரெவன்யூ கான்ட்ரிபியூட் பண்ணுதுங்க. அதுக்கு தேவையான ரா மெட்டீரியல் பிரைசஸ் ஏதாவது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா குளோபல் லெவல்ல டைரக்டா இந்த கம்பெனி இம்பாக்ட் ஆகும். ஏன்னா டோட்டல் ரெவன்யூல 80 to 85% ரெவன்யூ வந்து ரா மெட்டீரியல் கன்சப்ஷனுக்கே போயிருது. ஸோ இந்த ஐபிஓ வந்ததுக்கு அப்புறம் இவங்களோட 2600 கோடி இருக்கிற கடன்ல 1600 கோடி கடனை குறைக்க போறாங்க. ஸ்டில் 1000 கோடி அளவுக்கு இந்த கம்பெனி வந்து இருக்குங்க. ஸோ கேபிட்டல் இன்டென்சிவா இருக்கிற பிசினஸ்னால இந்த கம்பெனியோட டெப்ட் லெவல் ரொம்ப செக் பண்ணணும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 1.00 அளவுக்கு வந்து இவங்க டெப்ட் வந்து இருக்குங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து பாத்துருவோம். ஸோ இந்த கம்பெனி கேட்கிற வேல்யூவேஷன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா, ஒரு 25 டைம்ஸ் earnings வந்து கேட்கறாங்க. போஸ்ட் ஐபிஓ இபிஎஸ் ஆனுவலைஸ் பேசிஸ் எடுத்து பார்க்கும் பொழுது இது இவங்க பிஎஸ் ஆன என்ட்ரன்ஸ் டெக்னாலஜிஸ், மதர்சன் சுமி, மிண்டா கார்பரேஷன், சோனா பிஎல்டபிள்யூ எடுத்து பார்க்கும் பொழுது இந்த வேல்யூவேஷன்ஸ் குறைவா இருக்கு. பட் ரீசென்ட் டைம்ஸ்ல இவங்க ரெவன்யூ க்ரோத் சிஏஜிஆர் எவ்வளவு இருக்கு? 17.76% அளவுக்கு இருக்கு. எபிட்டா மார்ஜின்ஸும் பேட் மார்ஜின்ஸும் அந்த அளவு உயர்ந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் மார்ஜினலா 0.03%, 0.5% அளவுக்கு அந்த மாதிரி தான் உயர்ந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இவங்க வேல்யூவேஷன்ஸ் ஐஎஸ்ஆர் இருக்கிற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஜிஎம்பி இந்த கம்பெனிக்கு வெறும் ₹4.25 ஒரு ஷேருக்கு வந்திருக்கு. 4.72% அளவுக்கு வந்து இருக்குங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீடைல்ஸ் எடுத்து பார்க்கும்போது ஐபிஓ டேட்ஸ் வந்து May 21 to May 23, 2025. டென்டேட்டிவ் லிஸ்டிங் டேட் வந்து May 28, 2025 இருக்கு. பிரைஸ் பேன் ₹85.90 ஒரு ஷேர் அளவுக்கு இருக்கு. லாட் சைஸ் 166 ஷேர்ஸ் அளவுக்கு இருக்கு. ரீட்டைல் இன்வெஸ்ட்மெண்ட் ₹14,110 அளவுக்கு வந்து இருக்குங்க. டோட்டல் இன்சூ சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 2150 கோடி. அதுல 1600 கோடி அளவுக்கு எடுத்து கடன் அடைக்க போறாங்க. ஸோ அதனால கடன் குறைனால இன்ட்ரெஸ்ட் காஸ்ட் குறைஞ்சி மார்ஜின்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. நோ ஓஎஃப்எஸ் ஐபிஓ வந்து இந்த கம்பெனி இருக்காங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி 24% மார்க்கெட் ஷேர் 2 வீலர் செக்மெண்ட்ல வந்து வச்சிருக்காங்க. இவி செக்மெண்ட்லயும் உங்க ரெவன்யூ கிராஜுவலா வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்கு. ரெவன்யூ சிஏஜிஆர் ஒரு 17.76% அளவுக்கு இருக்கிறாங்க. இவங்க கிளைண்ட் லிஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஓரளவுக்கு பெரிய பெரிய கிளைண்ட் லிஸ்டா தான் வச்சிருக்காங்க. அவரோட கஸ்டமர் ரிலேஷன்ஷிப்பும் வந்து நல்லபடியா வந்து இருக்குங்க. ஆனா இந்த கம்பெனியோட வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் அண்ட் எபிட்டா மார்ஜின்ஸ் இருந்தாலும் சரி, அதே மாதிரி இயர் ஆன் இயர் இவங்களோட growth இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு வந்து இருக்குங்க. பிளஸ் இவங்க குளோபல் ஓஎம்ஸ்க்கு வந்து சப்ளை பண்ண அந்த குளோபல் ஓஎம்ஸ் ஆல்ரெடி வந்து இந்த ட்ரேட் வார்னால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஏதாவது டிஸ்டர்ப்ஷன் நடந்துச்சுன்னா அவங்க சேல்ஸ்ல அது இந்த டைரக்டா இந்த கம்பெனிக்கு வந்து அஃபெக்ட் ஆகிற காரணத்தினாலையும் இப்ப இருக்கிற ஜிஎம்பி அந்த அளவுக்கு சுகமில்லாத காரணத்தினாலையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபிஓ பிரைஸ் வந்து ஒரு நல்ல ஸ்டாப் லாஸா இருக்கும். இந்த ஐபிஓல நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்பட்டா, ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து இருக்கு. ஈவன் தோ இவங்க ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருக்கிறதுனால ஐபிஓ பிரைஸ் ஒரு ஸ்டாப் லாஸா தேவைப்படும். நீங்க இந்த ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண நினைச்சீங்கன்னா, ஏன்னா ஜிஎம்பி அந்த அளவுக்கு இல்ல, ஒரு சின்ன
சின்ன வந்து இஷ்யூஸ் வந்து ரிஸ்க் வந்து இருக்கிறதுனால கரண்ட் எக்கனாமிக் சுச்சுவேஷனை பார்க்கும்போது பிளஸ் இவங்க இருக்கிற ஆட்டோமொபைல் செக்மெண்ட்டும் சைக்கிளிக்கல் செக்மெண்டாவும் இருக்கிறது. அதனால மத்தபடி ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் வியூ என்னைய பொறுத்த வரைக்கும் இந்த ரீசன்ட் அக்யூசியேஷன் ஒன்று பண்ணிருக்காங்க ஜாப்பனீஸ் பேஸ் கம்பெனி, அது எப்படி பேன் அவுட் ஆகுது, கடனை குறைச்சிட்டு கரண்ட் எப்படி போக போகுது, போஸ்ட் ஐபிஓல இந்த ரெண்டு பாசிட்டிவ்னஸ்னால இவங்க மார்ஜின்ஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்து முடிவெடுக்கிறது வந்து கரெக்டா இருக்கும். இப்போதைக்கு ஐபிஓ வந்து நல்ல ஸ்டாப் லாஸா இருக்கும்னு சொல்லி என்னோட பர்சனல் ஒப்பீனியன்ல வந்து நான் இங்க தெரிவிக்கிறேங்க. சோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க பினான்சியல் அட்வைசர் இல்ல செபி ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் மறக்காம கன்சல்ட் பண்ணி. நான் செபி ரிஜிஸ்டர் பினான்சியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க, மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.